3 மாசம் வருஷம் வந்து 3 மாசத்துக்கு இருந்து போனேன் என்னன்னு தெரியாம பார்த்தா இப்படிதான் வீடெல்லாம் போட்டுரும் அந்த கஞ்சல் வந்ததே நாங்க போயிடுறதோ இல்ல பெட்ரோலுக்குள்ள போய் குடிக்கிறதோ கழிவு சாமான்கள் கொண்டு இங்க போட்டு அறிவிக்க வயசு போனவர்கள் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் நாங்கள் வர்த்தகார பேஷண்ட் சுற்றி வர இருக்கிறோம் நாங்கள் அதுக்காக விடுற சைடாக எனக்கு வந்து சொன்னேன் சரி நான் சொல்லி ஐயா நான் இதை பெருசுபடுத்த இல்லை அப்போ நான் நோமல் அவங்க சும்மா இதை செய்கிறாங்களா இல்லை இதுக்கு பிறகு ஐயா ஒரு 6 மாதமாக எரிக்க படிக்கிறேன் எரிச்சா மண்ணாலையா சும்மா தாங்க இல்லாது அவ்வளவு கேவலம் இதால் ஐயா எங்களோட ஒரு தம்பி ஒன்று எனக்கும் 2 வயசு இல்லாமல் மோசம் போயிட்டு பின்பற்றுக்காரங்க என்ன வருத்தம் மண்டே கண்டுபிடிக்கிறேன் ஓச்சர் இதுக்கு இருக்கிறார் ஒரு ஓச்சர் அவர் நல்ல ஸ்திடாகாத்திரமாக ஸ்டடியாக இருந்தவர் அவர் இதை எரிச்சு அவருக்கு வருத்தம் வந்துட்டு வருத்தம் வந்து ஷோக் ஆக்கி விழுந்து நாங்கள் எல்லாரும் வருத்தம் போய் பார்த்துனாங்க நான் அடுத்த கிழமை யோசித்தேன் இவர் இந்த சுவாசித்து தான் அவருக்கு வருத்தம் அவர் சும்மா ஸ்ட்ரோக் என்று சொல்கிறார் இங்கிலீஷ் இது ஐயா இதுக்கு நீங்கள் எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு எனக்கு ஒன்றுமே வேணாம் ஐயா எங்களுக்கு இதை கொண்டு வந்து இதுக்கு போட செய்தவரும் இதாண்டவரும் இதுக்கு வந்து எங்களுக்கு உங்களுக்கு கிட்ட வச்சு இதுக்கு நல்ல ஒரு முடிவு சொல்லாட்டிக்கு நாங்கள் இந்த இடத்த விட்டு போவோம் கிளியர் வடமாகாணத்துக்கு பொறுப்பான டிரெக்டர் இருக்கிறார் பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர் இப்போ அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க சரி கிளிநொச்சிருந்து வந்துட்டு இருக்கிறாரு இவ்விடத்துல பேசுவாரு ஆனா நீங்க எல்லாரும் ஹாய் ஹூன்னு கத்தக்கூடாது மரியாதையா பேசுறது சரி அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி மரியாதையா பேசி அவர் என்ன சரி டிசிஷன் ஒன்று தருவார் சரியா அது மட்டும் கொஞ்சம் இருங்க கூப்பிடுங்க நிர்வாகத்தில் டாக்டர் சத்தியமூர்த்தி இல்லாட்டி பரவாயில்ல நிர்வாகம் சாதாரண உறுப்பினர் கூட இதுல வந்து எங்களுக்கு பதில் சொன்னா சரி கேட்டாங்க அவள் எங்களை அது மதிச்சு பெரியல அவள் லீகலா கணக்கு கதைக்க வேண்டியது நாங்கள் ஊர் மக்களா மறிக்க வேண்டிய வந்து இல்லை நாங்கள் மறிச்சிருக்க வேண்டிய தேவையே எங்களுக்கு சரி உங்களோட கோரிக்கை நியாயமானது நியாயமானது நம்ம சட்டபூர்வமா சரி கொடுக்காமல் விடையலாம் இது வந்து ஊர் பிரச்சனை இது வந்து வேற ஒரு பிரச்சனை நீங்கள் முதலும் வந்து இந்த சுற்றுப்பாதை மயானத்துக்கு சும்மா கழிவுன்னு சொல்லி கொண்டு வந்து போட்டீங்க அதே ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு அப்புறம் இதை வந்து நீங்க பப்ளிக்காக கூட ஐயா நீங்கள் எங்களுக்கு நடப்பு சட்டங்கள் கதைக்காங்க நீங்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே எங்களுக்கு சட்டம் தயாரித்து கதைக்காங்க நாங்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தில் நான் இப்போ கேட்டது உங்களுக்கு இதுக்கு ஆர்டர் பண்ணினா வைத்திய நிர்வாகத்தின் நம்பர் தாங்க அவ்வளோ தான் எங்களுக்கு வரும் எங்களுக்கு சரி ரைட் அப்படியே ஐயா வைங்க கொடுங்க அப்போ உங்களுக்கு இது பொறுப்பில்லை தானே நீங்கள் பொறுப்பில்லை இல்லை உங்களுக்கு ஐயா நீங்கள் சரி இல்லை நீங்கள் ஐயா நீங்கள் சொல்லாமல் அவள் சொல்லித்தானே நீங்கள் எரிச்சிருங்க உங்களோட ஊழியர் தான் இங்கே எரிச்சிருக்கணும் அவள் தாங்களாம் எரிச்சதுன்னு சொல்றீங்க அண்ணே கொரோனாங்க இதில் அம்மா என்ன செய்ய போறீங்க எல்லாம் ஒரு முடிவு சொல்லுவாங்க என்னண்டா இல்லை இல்லை அதான் இதெல்லாம் வழியை இதுக்காக வந்து
பைசையும் கொடுத்தாடி அடுக்கால விடுற சைடா பணிப்பாளர் ஹாஸ்பிட்டலுக்கு பணிப்பாளர் சொல்லலாம். சரியா? ரைட். இப்போ சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா எங்களுக்கு இதுக்கு அப்படி ஒரு நடவடிக்கை நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. சரியோ, நாங்கள் இந்த ஏரியாக்காக இந்த பின்பீடு தான் எங்களோட வீடு. இதுக்குள்ள இப்போ ஒரு 6 மாத காலமாகவே இருக்கிற இது அந்த துர்நாட்டம் எங்களால் தாங்க முடியும். ஆனாலும் நாங்கள் இதை வந்து கேட்டு ஒன்றுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுவோம். நாங்கள் எங்களை 96 இதானைக்கு கூட நாங்கள் இதை அறிவிக்கல. ரெண்டே கையா இது ஒரு சின்ன பிள்ளைகள் பார்த்து போட்டு இப்படி எல்லாம் தாண்டி தான் இந்த சக்கரைகள் வந்து போகிறது கொள்றதுன்னு சொல்லி எல்லாம் தாண்டி அப்புறம் நாங்கள் எங்களுக்கு சொன்ன அப்புறம் நாங்கள் இதில் வந்து இந்த ஓச்சரை கேட்டு கேட்ட திறந்து விடுவோம். இதுக்கு என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் பூந்து போய் பார்த்தோம். நாங்கள் ஐயா ஆம்பளையில் பயத்தில் நீங்கள் பொம்பளையில் போகும்போது நாங்கள் வரையிலன்னு சொல்லி நாங்கள் பொம்பளையில் போனாலையா அங்கே பார்க்குற நிலைமையிலே இல்லை. நாங்கள் இதுக்குள்ள முதல் அறிஞ்சது என்ன என்று சொன்னால் ஐயா, இது ஒரு ஸ்டோராகவும் இதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் சாமானை கொண்டு வந்து என்ன சாமான் சீட்டு ஓடு மரம் அந்த ஜன்னல்கள் அதுவரை தான் நீங்கள் போடுறதாக நாங்கள் அறிஞ்சினாங்க. அதை விட கண் கிளினிக் ஒன்று நடத்த போயினோம்னா அப்புறம் நாங்கள் சந்தோஷப்படுறாங்க. எங்கள் ஏரியா டெவலப் பார்ப்போம். நாங்கள் அறியாத ஒரு நல்ல கவர்ச்சியான இடம், நாங்கள் நல்ல பெரிய கிரவுண்டு உள்ள இடம், நாங்கள் அறியாத பலமுள்ள நாங்கள் விளையாட்டுத்துறைகள் எல்லாத்துலேயும் நாங்கள் வீரராக இருந்தனாங்க. இப்படி ஒரு நாசத்தை இதுக்குள்ள யாரும் செய்வினோம்னு நாங்கள் கனவுல நினைச்சேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் இப்போவும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பழைய மரங்கள் ஓடுகள் சீட்டுகள் இரும்புகள் இருக்குது. அதை நாங்கள் அதை வச்சு ஏலத்தில் விடுறது தான் எங்களுக்கு அதில் இடம் காணாதானே. இதை விட எங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் வர இலைகளை மட்டும் நாங்கள் கொண்டு வந்து உரமாக வச்சிருக்க சொல்லி சொல்லியிருக்கோம். வேற இங்கே ஒரு கழிவுகளை கொண்டு வந்து இங்கே எரிக்கிறாங்க. பார்ப்போம். கழிவுகளை எரிக்கிறதுக்கு இங்கே ஒரு அனுமதியும் இல்லை. சரிதானே? ஆனால் சில இந்த பெம்பஸ் இருக்குதானே, பெம்பஸை கொண்டாந்து தற்காலிகமாக இங்கே வச்சு காய வச்சுட்டு அங்கே கொண்டு எரிக்கணும். ஏனென்றால் இந்த பெம்பஸ் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாரும் யூரின் அடித்து முடிக்கிறாங்க. அந்த யூரின் அடித்த அந்த பெம்பஸை நாங்கள் காய வச்சு தான் கொண்டே இன்சிடென்ட்டை போகணும். ஏனென்றால் ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட 1300 பேர் படுக்கையில் இருப்பினாங்க. அதில் ஒரு 300 பேருக்குன்றாலும் பெம்பஸ் கட்டியிருக்கு. பெம்பஸில் யூரின் போனால் உங்களுக்கு தெரியும், அது 2 கிலோ வரும். அதை கொண்டு இன்சினேட்டரில் போட்டு நாங்கள் எரிக்கலாம். அதை காய வச்சு எரிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் காய வச்சுட்டு எங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, செம்மணிலே நாங்கள் கொண்டு கட்டிட்டோம். எங்களுக்கு நாங்கள் வெளிப்படையிலையும் இருக்குது. இதை விட நாங்கள் வெளியில் காசு கொடுத்தும் கொழும்புக்கு அனுப்புகிறோம். உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் காட்டலாம். அதை பார்க்க வேண்டிய பாரு நாங்கள் மட்டும் கேட்போம். ஏனென்றால் கழிவுகளை வந்து நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில். அப்போ நாங்கள் இப்படி பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் ஒரு காலம் செய்ய மாட்டோம். நாங்கள் அதுக்கு கூடுதலாக கோடிக்கணக்கான காசையும் செலவழித்து தான் எரிக்கிறது. இதில் தவறுதலாக முன்னுக்கு எரிச்சிருக்கிறத 1-2 பேர் நீங்கள் வாங்க ஒரு போய் பார்க்கலாம். நீங்கள் போய் நீங்கள் 2 பேரும் வாங்க, நாங்களும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ என்னென்னா சார், நீங்கள் பம்பஸை வந்து உரிய முறையில் நீங்கள் அதை ரை பண்ண வைக்கணும்னா அதுக்குரிய ஒரு இடம் ஒதுக்கி இருக்கணும் சார். இல்லை அதுக்கு உரிய மாதிரி அந்த இடத்த அமைச்சிருக்கோம். இதுக்கு இல்லை நீங்கள் ஒரு என்னென்னு சொன்னால் இந்த மீடியா எடுத்த வேணால் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். அந்த பம்பஸை நான் வச்சு சப்பி கொண்டு இருக்கு. நாங்கள் போய் பார்க்க அந்த வீடியோவும் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ எங்களுக்கு சார் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இதில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தி நாங்கள் முதல் சொன்னாங்க வைத்தியால சாவா ஒரு ஆரோ ஒரு நீங்கள்லாம் பெறணும் முடியாது, நீங்கள் கொஞ்சம் பிஸி. உங்களுக்குள்ள இருக்கிறாங்க ஆரோ ஒரு ஆள் வந்து எங்களுக்குரிய சில வினாக்களுக்கு விடை தந்தால் சரி. ஒன்று சார், நீங்கள் இதை பாதுகாப்பான முறையில் எங்களுக்கு அகற்றி தரணும். 2வது சார் சரி மற்ற சார், இதால் சில வேலை நிலத்தடி நீர் ஏன்னா கிணத்து நீர்லாம் கலர் மாறி இருக்குது. அது என்ன ரீசன் எங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் சரியான முறையில் பகுப்பாய்வு செய்து மண்ணிலேயோ நிலத்திலேயோ ஏதாவது தொற்றுக்கள் ஏற்பட்டால் அது தொடர்பாக வைத்தியசாலை தான் பொறுப்பெடுக்கணும் சார்.
மூன்றாவது என்ன அடிப்படையில் சார் இந்த இடத்துல ஒன்று நாங்கள் இந்த இடம் 99 வருஷ குத்தகைக்கு எங்களோட அரியாலையில் சேர்ந்த ஒரு மக்களால் பெறப்பட்டதுக்கு காரணம் கண் வைத்தியசாலை அமைக்கிறது. இப்போ இதை சார் நீங்கள் இப்போ மேலே இதுக்குரிய தான் நீங்கள் செய்ய போகிறோம்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்குரிய சரியான பாதுகாப்பு என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் லைசன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து செய்கிறதுல எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. சார் உண்மையில் சார் நீங்களும் எங்களுக்கு ஒரு தமிழால் குடியிருப்பு மிகுந்த இடம். இப்போ இவையில் சார் இப்படி சில பாதிப்புகள் இருக்குது. நீங்கள் உள்ளுக்கு வந்து பாருங்க சார், அதில் எரிச்சிருக்கோ இல்லையோ. இப்போ எங்களுக்கு இதில் ஒரு குழப்பம் இருந்தது. நீங்கள் இதுக்கு உரிய இந்த 3க்கு உரிய நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷம். உங்களுக்கு நான் கொண்டு நாங்கள் உடனே அந்த பம்பஸ் தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அதை நாங்கள் முடியவே எல்லாத்தையும் நாங்கள் ஏத்துறோம். அங்க இருக்கிற எல்லாம் ஏத்துறோம். இப்ப கண்டுபிடிச்சா கொண்டு வந்து வைக்க மாட்டோம். சரிதானே? அதை விட உங்களுக்கு பாதுகாப்பாக சொல்லும். இதில் கண் வைத்தியசாலை அமைக்கப்படும். அதுக்குள்ள அதை விட நாங்கள் அதுக்குள்ள ஒரு குளம் இருக்குது. குளத்தை மெயின்டைன் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இங்கே அதுக்குள்ள இருக்கிறவர் விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு குளமாகவே இருக்கணும். குளத்துல இருந்து இந்தியாவில பக்கம் தண்ணியும் பெறணும். அதுக்குரிய வாய்க்காலுக்கு எல்லாம் விடவழி விட்டுருக்குறாங்க நாங்கள். சரிதானே? அது பாதுகாப்பாக அங்கே மரங்கள் நடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி சொல்லி முடியல. சொல்லி முடிக்கிறேன். இதுக்குள்ள இத்தனை 1000 ஏக்கர் நிலங்கள் இருக்கு. எல்லா நிலங்கள் தண்ணிக்குள்ள போகும். ஆனால் நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு தீங்கும் செய்ய மாட்டோம். உங்களுக்கு 100% வாரம் நாங்கள் சொல்றோம். இது நாங்கள் அதை கழிவை தற்காலிகமா வச்சு எடுக்க சொல்லி இருக்கிறோமே. 1-2 கழிவை வைக்கிறதுல எங்களுக்கு அங்கே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதால இங்கே கொண்டாந்து வச்சிருக்கேன். பாதுகாப்பாக இருக்கு. சுற்றி மதில் இருக்கிறேன். நான் எப்படி போனது, ஆட்கள் எப்படி போனதுன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் கூடிய கவனம் செலுத்தி உங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டோம். எங்களுக்கே தெரியாமல் தானே சரி. நேற்று கூட இதை ஒரு ஆள் மறைச்சிருக்கிற டக்குல கொண்டு வைக்க அவருக்கு அடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாம இது ஊழல் நடக்கலாம். தஞ்சம் மாண்டிட்டு ஐயா அந்த ஓச்சரை நாங்கள் நம்ப மாட்டோம். மற்ற இங்கே வர்ற ஆஸ்பத்திரி ஊழியர் இருக்கிறோம் 4 பேர், அவையும் நாங்கள் நம்ப மாட்டோம். அந்த 4 மட்டும் பேர் லஞ்சம் வாங்கி இதை உங்களுக்கு தெரியாம வேற எதுவும் செய்யணுமோன்னு நம்ம இப்ப ஐயா சொல்லிட்டாரு. இங்க இருக்கிறதுல எடுத்துட்டு கொண்டு போறாங்க, நாளையில இருந்து ஆட்டுறாங்க. அடுத்து இங்க திருப்பி இங்க கொண்டு வர மாட்டாங்க கம்பஸ்லாம். சரியா? இனிமேல் வரக்கூடாதுங்க. சரி பாப்போம். நான் உங்களுக்கு நான் ஒரு டாக்டர். சரிதானே? தெரியும் தானே? நாங்கள் உங்களுக்கு இல்லை இங்கே உள்ள லட்சக்கணக்கான மக்களையும் பாதுகாப்போம். இப்போ நீங்கள் என்ன நீங்க விரட்டுற மாதிரி இங்க உள்ள உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு எங்கள் தான் இருக்குது. இங்க உள்ள இந்த பிரச்சனைக்கு நாங்கள்லாம் வந்து முகம் கொடுக்கணும். இங்க இந்த பெம்பஸ் இருக்கிறேன்னு இந்த பெம்பஸை கட்டுற ஆக்கள் எல்லாம் நீங்கள்லாம் இதுக்குரிய இடம் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட இடம். சொல்றேன் போராடி கொட்டின பிறகு நாங்கள் கேட்டோம். இதுல வந்து கொட்டின பிறகு இப்ப கூட நாங்க ஸ்ட்ரைக் பண்ணேன். அதுல ரெண்டு உத்தியோகஸ்தர் கேட்டாங்க. இதுல நாங்க மிக அவதானமா இருக்கும். அது மிக சுத்தமா வச்சிருக்கிறது. மரங்களை நட வேணும் என்று சொல்லி தான் வந்து பாருங்க சார். கீழே உள்ள ஆக்கள் தம்பியோட பாதிக்கப்பட்டு பின்வீட உங்களை இப்படி நேர பாதிக்கப்பட்டு சுவாசத்தை தாண்டி மரணமாயிட்டு 2 மாசம் மடிவாக செக்யூரிட்டிக்கு இருக்கிற ஒரு செக்யூரிட்டிக்கு ஷோக் பண்ணி அவரை நாங்கள் வருத்தமாக போக இவர் ஷோக் கண்டி சொல்லிட்டார். ஆனா ஷோக் இல்லை.
இன்ஜெக்ஷனால வந்த ஷோக் தான். அப்ப நீங்களும் பாருங்க. நீங்களும் மண்ண பாருங்க. சரி சார் உங்களோட பிரச்சனைக்கு முடிவு சார், இது வந்து மூன்று தான் சார் எங்கட கோரிக்கை. தெளிவா திருப்பி சொல்றேன் சார். ஒன்று தான் புதிய காலத்துல வச்சுட்டாங்க செய்து. இந்த நிலத்தடி நீரை மண்ணின்ற இதை முருக சரி பரிசோதனை செய்யுங்க சார். நாங்க சார் இவ்வாறான இடத்துல சார் தெரிவு செய்ய ஐயா பரவடன் காடினா அவரோட சார் அதுக்கு அப்படி நாங்க இந்த போராடி இருக்காங்க சார். நீங்க இந்த அதான் பிரச்சனை இல்லை. நாங்க சார் அவர் ஆபீஸ்ல கேட்டோம். இல்ல சார் இதுல ஆபீஸ்ல கேட்டோம். அறிவிக்கல. மன்னன் சார் உங்களோட சிரமத்துக்கு மன்னிக்கிறோம் சார். நான் ஆபீஸ்ல அவர்கிட்ட கேட்டலாம் சார். நீங்கள் பிஸி என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கடனில உத்தியோகஸ்தரா இருக்கிறேன். உங்களுக்கு அடுத்ததுன்னு சொல்லு கடநிலையா இருக்கிற ஒரு உத்தியோகஸ்தர் வைத்தியசாலை ஆபீஸ்ல வந்தா நாங்கள் கதைச்சு இதுக்கு உங்களோட இருக்கவும் மாட்டா நாங்கள் சரியன்னு தான் நின்றுறாங்க. அவையில் அதுக்குரிய பதில் தெரியல. அவ்வளவுதான் பயம் எனக்கு சொன்னவர் சார் வந்துடுறாங்க ஆக்கள் அடிச்சும் போடுகிறேன் பேரை சார் நீங்க இதுக்கு சார் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதெல்லாம் 4 பேர் இருந்தது. 4 பேர் இல்ல 4 சார் ஒரு நிமிஷம் 4 பேர் இருந்தவை 4 பேரும் எங்க சகோதரமாக தான் ஒருத்தர்ல கூட ஒரு கை வைக்க நீங்க அது சொல்ல வேண்டிய சரி நீங்க வந்து பாருங்க சார் வந்து பாருங்க